21 மணி நேரம் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருக்கு. அமெரிக்கா ஈரானுக்கு நடுவில் நடந்த இஸ்லாமாபாத்தில் நடந்த அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள்னு பார்த்தா 5. அதுக்கு முன்னாடி அந்த மீட்டிங் நடந்த ரூம் எப்படி இருந்தது அப்படின்னு அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்ட டெலிகேட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 5 முக்கியமான காரணங்கள் என்ன, ஏன் இந்த பீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் தோத்துருச்சு அப்படின்னு சொல்கிற நிலைமையில் இருக்குது. இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடருமா தொடராதா பார்க்கலாம். முதல்ல இதுக்கான ரீசன் என்ன, ரீசன் நம்பர் 1 அப்படிங்கிறது நியூக்ளியர் ப்ரோக்ராம். இதுதான் ஆக்சுவலாக மெயின் இஷ்யூ. அமெரிக்காவுடைய டிமாண்ட் என்ன, ஈரான் நியூக்ளியர் வெப்பன் கேப்பபிலிட்டியை கம்ப்ளீட்டாக விட்டு கொடுக்கணும். நீங்கள் எந்த யுரானியம் என்ரிச்மெண்ட்டோ இல்லை நியூக்ளியர் வெப்பன்ஸோ நீங்கள் பண்ணக்கூடாது, அதுக்கு ஸ்ட்ரிக்ட் லிமிட்ஸ் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. ஈரானுடைய பொசிஷன் இதில் என்ன அப்படின்னா, நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எங்களுடைய சாவரின் ரைட், சிவிலியன் எனர்ஜிக்கும் நாங்கள் ரிசர்ச் ஒர்க்குக்கும் அதை பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி எக்ஸசிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது, அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கா 0 நியூக்ளியர் வெப்பன்னு சொல்கிறாங்க. ஈரான் இல்லை என்ரிச்மெண்ட்டை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசன் நம்பர் 1 இந்த பீஸ் டாக்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு. ரீசன் 2 சாங்ஷன்ஸ் அண்ட் ஃப்ரோசன் அசட்ஸ். ஈரானுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, எங்களுடைய ஃப்ரோஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அசட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். உதாரணமாக கத்தாரில் எங்கள் ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, மற்ற கண்ட்ரிலையும் எங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை எல்லாத்தையும் நீங்கள் அன்ஃப்ரீஸ் பண்ணணும். எங்கள் மேலே சாங்ஷன்ஸ் போட்டிருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் முற்றிலுமாக அகற்றணும், ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுடைய ரெஸ்பான்ஸ் இதுக்கு என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு நாம் அக்ரி பண்ணவே இல்லையே, அசட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் முன்னாடியே பண்ணது, அதெல்லாம் இப்போ நீங்கள் பேசவே பேசாதீங்க, இப்போ நம்ம நடக்கிற பேச்சுவார்த்தைக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதனால் அசட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறத பேச்சுக்கான இடமே இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இந்த இடத்துல பேக் அடிச்சிருக்காங்க. இது 2வது காரணம். 3வது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு கிரேட்டர் அத்தாரிட்டி எங்ககிட்ட தான் இருக்கும், நாங்கள் டிரான்சிட் ஃபீஸ் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. ஏன், அது எங்களோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸில் இருக்குது, ஸோ அது எங்களுடைய ரூல்ஸ் அங்கே பொருந்துன்றதுனால நாங்கள் $2 million கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுடைய டிமாண்ட் என்ன, ஃப்ரீ குளோபல் ஷிப்பிங் கேரண்டீடாக இருக்கணும், நீங்கள் டோல்ஸ் எல்லாம் வைக்கக்கூடாது, ஏன்னா 20% ஆஃப் வேர்ல்டு எனர்ஜி இது வழியாக தான் போயிட்டுருக்குன்றதுனால நீங்கள் அதை பண்ண முடியாது, பண்ண விடமாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈரான் சொல்கிறது பணத்தை கட்டிட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கிராஸ் பண்ணிப்போ அப்படின்றாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீ பேசேஜ், இதுல எந்த ஒரு நெகோசியேஷன்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ இது 3 முக்கிய விஷயங்கள். 4வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரீஜனல் டிமாண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வார் ரெப்பரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அதாவது ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, வார் எங்கள் மேலே தொடுத்துட்டீங்க, எங்களுக்கு நிறைய சேதங்கள் வந்திருக்கு, அந்த சேதத்தை நாங்கள் சரி பண்ணுறதுக்கு பணத்தை டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. 2வது முக்கியமான விஷயம், லெபனானில் சீஸ்ஃபயர் வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இஸ்ரேல் லெபனானை இப்போவும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அங்கே சீஸ்ஃபயர் வேணும். அது மட்டும் இல்லாமல் US மிலிட்ரி மிடில் ஈஸ்ட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அமெரிக்கா இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இப்போ நாம் என்ன பேச வந்திருக்கோமோ அதை மட்டும் பேசுங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், லெபனானை அடிக்கிறதுக்கும் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ ஈரான் இது எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு செஸ் ஸ்கொயர் போர்டில் பார்த்தீங்கன்னா ஈரான் ஓவரால் செஸ் போர்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்டத்தையும் பார்க்குறாங்க, ஆனால் அமெரிக்கா இந்த விஷயத்தில் ஒரே ஒரு கட்டத்தை மட்டும்தான் பார்க்குறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 5வது முக்கியமான ரீசன் அப்படிங்கிறது ட்ரஸ்ட் டெபிசிட். அதாவது அமெரிக்கா மேலே ஈரானுக்கு தொடர்ந்து நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயம் தான் இருந்துகிட்டே இருக்கு. அமெரிக்காவை ஈரான் நம்பலை. ஏன் அப்படின்னா, 1979 அந்த ஹாஸ்டேஜ் கிரைசிஸில் ஆரம்பித்து பல வருஷங்களாக ஈரான் மேலே அந்த சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்படியே அமெரிக்காவை நம்பி ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணினாலும், உதாரணத்துக்கு 2015-16 அந்த என்ரிச்மெண்ட்டை நாங்கள் பண்ண மாட்டோம், அதாவது யுரானியம் என்ரிச்மெண்ட்டை நாங்கள் பண்ண மாட்டோம்னு ஒபாமா கூட ஒரு டீல் ஒன்று சைன் பண்ணியிருந்தாங்க. ட்ரம்ப் வந்தோடனையும் இது மாதிரியான ஒரு ஸ்டூப்பிடான டீல் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி அந்த டீலை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டார். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஈரான் அமெரிக்காவை நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னு தான் தொடர்ந்து அவங்க ஒரு விஷயத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவை நாங்கள் ஒரு துளி கூட நம்பவே மாட்டோம் அப்படிங்கிறது ஈரானுடைய ஸ்டாண்டாக இருக்குது. சரி, இப்போ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஈரான் தரப்பில் நெகோசியேஷன்ஸ் இன்னுமே கண்டினியூ ஆகும். இன்னும் ஒரு செட் ஆஃப் ரவுண்ட்ஸ் நாங்கள் போகிறதுக்கு, நெகோசியேஷன் ரவுண்ட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ டிப்ளமசி அப்படிங்கிறது இன்னும் ஓப்பன் தான், நாங்கள் பேசுகிறதுக்கு தயாராக தான் இருக்கோன்னு ஈரான் சொல்கிறாங்க. அமெரிக்கா தரப்பில் டிஸ்கஷன்ஸ் இன்னும் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலும் அதுக்கான டைம்லைன் என்ன, எப்போ முடியும் அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு டோர் க்ளோஸ்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஆனால் டோர் ஓப்பனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. சரி, அடுத்தடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 3 சினாரியோ நம்ம இதில் பார்க்கலாம். சினாரியோ 1 என்னென்னா, இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோர் ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீடியேட்டராக கத்தார், ஒமான் மாதிரியான நாடுகளும் உள்ளே நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிராஜுவலாக தான் ப்ராசஸ் போகும். பெர்மனன்ட் டீல் பாசிபிளா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ரெண்டாவது சினாரியோ, சீஸ்ஃபயர் பிரேக் ஆகி லெபனான் எஸ்கலேஷன் பெருசாகி ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி இந்த வாரை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது சினாரியோ ஸ்டேல்மேட், அதாவது வாரும் கிடையாது, இந்த பீஸ் டாக் அப்படிங்கிறதும் தொடர்ந்து இழுத்துக்கிட்டே போகும். இதனால் ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் ப்ரெஷரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்கனாமிக் ப்ரெஷர் எல்லாமே உலகம் ஃபுல்லாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக உலகத்துக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த 3ல் எது நடக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, அதிகபட்சம் இப்போ நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது சினாரியோ 3 தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்டேல்மேட், வாரும் கிடையாது, பீஸ் டாக்ஸும் அமைதியும் கிடையாது, ஆனால் இந்த டாக்ஸ் மட்டும் போயிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஈரானை February 28 ஃபஸ்ட்டு அடித்தது அமெரிக்கா கிடையாது. ஃபஸ்ட்டு பாம்பு போட்டு ஹிட் பண்ணது இஸ்ரேல். ஆனால் இந்த டாக்ஸில் இஸ்ரேல் கலந்துக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஆனால் ஏன் இந்த பீஸ் டாக்ஸ்க்காக தானே வந்தாங்க, ஏன் அந்த மீட்டிங் ரூம்குள்ளே வந்து அவ்வளோ ஹீட்டட் டாக்ஸ் போச்சு, ஒரு மாதிரி டென்ஷன் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே அதை சொன்ன டெலிகேட்ஸ்கிட்ட கேட்கப்பட்ட போது அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் வரும்போதே நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த பேக்கில் நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஃப்ளைட்டில் இறந்த குழந்தைகளோட பேக்ஸ் எல்லாம் வச்சு அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் டிப்ளாய் பண்ண நீங்கள் போட்ட அந்த ஒரு பாம் எத்தனை பேரை எப்படி கொண்டிருக்கு பாருங்க அப்படின்னு ஈரான் அமெரிக்காவுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த விஷயத்தை பண்ணினாங்க. பட் அமெரிக்கா அதை புரிஞ்சுக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கா அப்படிங்கிறது இன்னுமே தெளிவாக இல்லை. ஏன்னா வந்திருக்கிறவங்க எல்லாருமே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான், டெசிஷன் எடுக்கிறவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, வந்திருக்கிறவங்க எல்லாமே ரெப்ரசன்டேட்டிவ் தான். அதனால தான் 21 மணி நேரம் இந்த டாக்ஸ் போனாலும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமலே இது முடிஞ்சிருக்கு. இனி அடுத்தடுத்த கட்டம் இது எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.